வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் பாருங்கள். முருங்கைக்கீரை உருவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு இதில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எனக்கு முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப பிடிக்கும். கீரைனாவே பொதுவாக பிடிக்கும். அதுலேயும் முருங்கைக்கீரை ரொம்ப ஃபேவரட் எனக்கு. இப்போ நான் பண்ண போகிறேன் பாருங்கள். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ரொம்ப தேவையில்லை முருங்கைக்கீரை சாம்பாருக்கு. பொதுவாக சாம்பாருக்கே எண்ணெய் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நல்லா காஞ்சிருச்சா? காஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் எண்ணெய் நல்லா காயட்டும். நான் எப்போதுமே பருப்பில் பூண்டு போட மாட்டேன். இந்த மாதிரி குழம்புக்கெலாம் கீரை சாம்பாருக்கெலாம் பூண்டு தோலோட லைட்டாக தோல் எடுத்துகிட்டு இடித்து வச்சுக்கணும். இடிச்சாச்சா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா பாருங்கள். கடுகு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். ஏன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப காரம் அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. வெயில் அதிகம் இல்லை, அதனால் லைட்டாக எடுத்துக்கணும். இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம்னா பருப்பு நல்லா அப்படி ஒரு பண்ணிவிட்டு வணக்கம் சாம்பாருங்க. எப்படி செமையாக இருக்கா? உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு நான் பருப்பில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா அது கொதிக்கும்போது கீரை ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.